வணக்கம். பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. நம்மளுடைய நண்பர்களோட ஒரு தொடர் கேள்வி, அதாவது சார் ஒரு பில்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒரு சில விளக்கங்களை நீங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ வீடு கட்டக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், அதாவது வீடு எப்படி கட்டணுங்கிறது அந்த பொறியாளரோ இல்லை அந்த கான்ட்ராக்டரோ பண்ணிக்குவார். ஆனால் அந்த கட்டக்கூடிய நபர், அந்த பில்டிங்குடைய ஓனருக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரத்யோகமாக இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதாவது கட்டட உரிமையாளருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரிக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாமே, இல்லை டிப்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாமே. ஓகே, அது டிப்ஸா ட்ரிக்ஸாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அந்த பில்டிங் முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லேண்டு. அந்த லேண்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏற்கனவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற லேண்டு அப்படின்னா அந்த பர்டிகுலர் லேண்டுக்கு முதல்ல பட்டா உங்க பேருக்கு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுங்க. அடுத்து அந்த லேண்டு இதுக்கு முன்னால யார் கையில் இருந்தது, அதுக்கு லீகல் ஒப்பீனியன் தேவை. பிரச்சனை இருக்கா, வாங்குறதுக்கு முன்னாலேயே லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்றது ரொம்ப நல்லது. நீங்க பதிவுத்துறை அலுவலகத்துல ஈசி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈசியில் யார் யார் கையிலெல்லாம் அந்த லேண்டு இருந்தது, அந்த லேண்டோட வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த டீட்டெயிலை வச்சுட்டு அதோட பத்திரங்களை வாங்கி பார்த்துட்டு அதில் என்ன பிரச்சனை இருக்கா, வேற யாராவது சொத்து கைமாறுறது என்ன மாதிரி அரசாங்க விதிகள் பிரகாரம் தான் மாறி இருக்கா அப்படிங்கிறத அது மூலியமா நீங்கள் சரி பார்க்கலாம். அப்படி சரி பார்த்துட்டு அந்த லேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, அடுத்து இப்போ இந்த தற்சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பத்திரப்பதிவு ஒரு சுமார் ஒரு 3-4 வருடமா பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு நடந்த உடனேயே அந்த ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேர்ல இருக்கிற பத்திரத்துக்கு உங்களுடைய பேருக்கு பட்டா மாறுதல் அதுவா நடந்துடும். ஏன்னா நீங்க லேண்ட் வாங்கும் போதே அதுக்குண்டான சார்ஜஸ் எல்லாம் நீங்க கட்டிடுறீங்க, அது மாறிடுது. அதெல்லாம் ஆன்லைன்ல சிட்டா பட்டாங்கிற வெப்சைட்ல கிடைக்கும், நீங்க அதை பாத்துக்கலாம். ஒருவேளை மாறல, ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்குரிய உங்களுடைய ஊருக்கு சம்பந்தப்பட்ட விஓஓ, அதாவது மணிகாரன்னு சொல்லுவோம்ல, அவங்கள கான்டாக்ட் பண்றது நல்லது. ஸோ இது லேண்டை பொறுத்தளவுக்கு. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் சைட்டு பாத்தீங்கன்னா டிடிபி அப்ரூவல், அதாவது கட்டிடம் கட்ட அனுமதி இருக்கக்கூடிய சைட்டா மனை பிரிவாக அதை பிரிக்கணும். ஸோ விவசாய நிலம் இல்லாம டிடிசிபி அப்ரூவல் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த டிடிபி பிளான் அப்ரூவல் உங்களுக்கு கிடைச்சா மாத்திரம்தான் உங்களால அந்த சைட்ல உங்களால பில்டிங் கட்ட முடியும். ஸோ இது சைட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ அந்த நிலம் வரைமுறை சட்டம்னு ஒன்று கொண்டு பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அது பிரகாரம் ஆன்லைன்ல அப்ளை பண்றது இருந்தது, இப்போ அது மாறுதலாகி மேனுவலா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தந்த அளவு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பத்தி, நீங்க யாராவது டவுட் இருந்தா அந்த வீடியோவை பாத்துக்கோங்க, அன்அப்ரூவ்டு சைட்டுக்கு. ஸோ அப்படி அப்ரூவ்டு வாங்கி எல்லாம் பேப்பர்ல தயார் பண்ணி வச்சிருந்தா மாத்திரம்தான் உங்களால அந்த இடத்துல ஒரு கட்டிடத்தை கட்ட முடியும். இதுதான் முதல் ஸ்டெப்பு, அதாவது லேண்டு. இனி அடுத்த வீடியோவில் செகண்ட் ஸ்டெப்பை பத்தி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்மளுடைய சேனல்ல இருக்கிற அனைத்து வீடியோக்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகமோ உங்களுடைய கேள்விகள் இருந்தா வாட்ஸ்அப்ல மட்டும் அனுப்புங்க. நேரடியா ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் பேசுறதுக்கு நம்மளுக்கு நேரம் பத்தாது, நம்மளுடைய வேலைகள் பாதிக்குது. அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறனால உடல்நிலையும் கூட பாதிக்குது. ஸோ அதனால நீங்க வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் அனுப்புங்க, நான் நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு பதில் சொல்றேன். நன்றி.